வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது என்பிசிஐஎல் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது எது கீழே டிபார்ட்மெண்ட் கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், மத்திய அரசு வேலை தான். ஸோ வாங்க இந்த ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல் நீங்கள் பெற ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அதாவது இந்த ஜாபோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 க்ளோஸ் ஆகுது. இதில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 45 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டைபெண்டரி ட்ரைனர் ஆர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 82 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டைபெண்டரி ட்ரைனர் ஆர் டெக்னீஷியனுக்கு 226 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டண்ட்லேயே பார்த்திங்கன்னா 3 கிரேடாக அவங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. HR, F&A, C&MM அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வேகன்சிஸ் தனித்தனியாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குது. அதாவது வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் எத்தனை வேகன்சிஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை வேகன்சிஸ் சொல்லி அவங்க டீட்டெயிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மேஜராக இருக்கவங்களுக்கு எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் அந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன், அதாவது நம்ம ஊனமுற்றோர் நண்பர்களுக்கு சில போஸ்டிங்க்கு சில வேகன்சிஸ் அவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை, யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கோத்ரூ ஒன்று பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். அதை பற்றி அவங்க ஃபுல்லாக அது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1-2 சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆஃப் 3 இயர்ஸ், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து 3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 10th ஆர் 12th முடிச்சுட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன டிசிப்ளினில் முடிச்சிருக்கணுமே அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக 60% மார்க் அப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் SARB கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அதுவுமே வந்து 60% மார்க் அப்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு மேஜர் எடுத்து படிச்சிருக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்டைபெண்டரி ட்ரைனருக்கு இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து லேட்ரல் என்ட்ரி, அதாவது டிப்ளமோ வந்து 10th 12th முடிச்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. அவங்களாம் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அவங்க எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அசிஸ்டன்ட் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி வித் 50% மார்க் அப்டைன் பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் நோட்டுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதோட அடுத்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பே லெவல். இதோட பே லெவல் கேட்டால் அசந்துருவீங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா நர்ஸு ஏ அப்படி அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா 68,697 ரூபா அவங்க வந்து சேலரி தராங்க. அடுத்தது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிக்கு 54,162, அசிஸ்டன்ட் கிரேடுக்கு டெக்னீஷியனுக்கு எல்லாரும் பார்த்திங்கன்னா 39,015 ரூபா தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்ஏ எல்லாம் சேர்த்து தான். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உங்களுக்கு வந்து தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 18 மந்த்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அது வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2 அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி 24,000 தராங்க. செகண்ட் வருஷம் வந்து பர் மந்த்துக்கு 26,000 ப்ளஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் புக் அலவன்ஸ்னு சொல்லி 3,000 ரூபா தராங்க. ஸோ அதுதான் கேட்டகரி 1, கேட்டகரி 2க்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலவன்சஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் மிஷினரி ஃபெசிலிட்டிஸ், இன்சென்டிவ்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடைச்சா லைஃப் செட்டில்டு லைஃப் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அண்ட் பாண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் வந்து 18 மந்த் இருக்கும். ஃபஸ்ட் இயரில் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட், செகண்ட் மந்த்துக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 4.5 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங் இருக்கும்போது 60% மார்க் அப்டைன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸு, SC STக்கு 5 இயர்ஸு, PWBDக்கு வந்து ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக பார்த்து 10 இயர்ஸ் 13 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் குரூப் பிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எக்ஸ் சர்வீஸ்மேன் குரூப் சிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற ரெக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து கைகா சைட்டுக்கு தான் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, எந்த யூனிட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ. கேட்டகரி 2க்கு அதாவது அதிலே கேட்டகரி 2க்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி டெஸ்ட் ப்ளஸ் அட்வான்ஸ் டெஸ்ட்டும். மற்ற கேட்டகரிக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் டெஸ்ட், ப்ரிலிமினரி டெஸ்ட் ப்ளஸ் அட்வான்ஸ் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 2ல் வந்து பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2க்கு நான் சொல்கிறது எல்லாமே முன்னாடி கேட்டகரி 1க்கு. கேட்டகரி 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், செகண்டும் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதாவது அட்வான்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லி என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே ஒன்று வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1 கேட்டகரி 2க்கு மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே 160 சென்டிமீட்டர், மினிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே 45.5 kg கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அலவன்சஸ். இப்போ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமுக்கு, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு, பர்சனல் இன்டர்வியூக்கெலாம் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SC ST UR கேட்டகரியில் இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜாப் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து 30 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் பஸ் டிக்கெட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அதற்கான வந்து உங்களுக்கு பஸ் ஃபேர் வந்து அவங்க கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கீழே வந்து ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.npcilcareers.co.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி, மார்ச் 12ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரையும் டைமிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆக்டிவாக இருக்க இமெயில் ஐடி வந்து கொடுங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டர் அப்ளை பண்ணும்போது ஸ்மால் லெட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டகரி 1க்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயும், கேட்டகரி 2க்கு 100 ரூபாயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா SC ST அண்ட் ஃபீமேல் பீப்புளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய விஷயம் இது. ஸோ எல்லா லேடிஸுமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நான் இந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக வந்து நான் மேஜர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த ஜாப் கிடைச்சுன்னா உங்கள் லைஃப் செட்டில் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். Thanks for watching. இது போல job related videosக்கு please subscribe and like us.